பெகல்காம்ல 26 அப்பாவிகளை, 25 இந்தியர்கள், ஒரு நேபாள, அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம். அதுவும் ப்ரொபோர்ஷனேட். எப்படி கொடுத்தோம்? பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள 5 இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் எங்க இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும். பாகிஸ்தானுக்குள்ள 4 இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும். அதுல குறிப்பாக லஷ்கர் இ தொய்பாவுடைய முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த ப்ரொஸ்கிரைப்டு சாங்ஷன் லிஸ்ட், யாரு மேல எல்லாம் நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேல நாம தாக்குதல் நடத்தி இருந்தோம். அதுவும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் நம்ம அடிக்கல, பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை நம்ம அடிக்கல, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி மேல கை வைக்கல, பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா, ஒரு பவர் கிரிட்டோ, ஒரு எனர்ஜி செக்டரோ, ரோடுவேவோ, ஹைவேவோ எங்கேயும் நாம தாக்குதல் நடத்தல. நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம், நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம், நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்டர் ஏரியால ஷெல்லிங். இன்னைக்கு பாருங்க, காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க. வெறும் ஷெல்லிங், இன்டிஸ்கிரிமினேட். பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு, அப்பாவிகள் இறக்கட்டும். அதை தாண்டி கடந்த இன்னைக்கு 13 நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது. கடந்த 3 நாட்களாக 400க்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி, அந்த ட்ரோன் கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க. ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன? பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம். பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க. அப்ப மக்கள்